கேள்வி. இல்லடா வெள்ளையாக்கற சக்கரை வாங்கணுமா? சக்கரைன்னு மட்டும் எழுதி இருக்க. நாட்டு சக்கரை என்ன சக்கரை எழுதவே இல்லையா? சக்கரைன்னு கரெக்ட்டா எழுதி இருக்கல்ல. அதான் என்ன சக்கரை? நாட்டு சக்கரையா ஒயிட் சுகரா? ஒயிட் சுகர் வாங்கிட்டு வாடா. வெள்ளை சக்கரை யூஸ் பண்ண கூடாதாண்டி? அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். அது நாட்டு சக்கரை என்ன ரேட் தெரியுமா? ஒரு கிலோ கணக்குல. சரி அது மட்டும் போதும்ல. வேற ஒயிட் சுகர் தானே வெள்ளை சக்கரை. 2 கிலோ. எழுதி இருக்கல 2 கிலோ. ராதா தூ பருப்புன்னு எழுதிருக்கேன். என்ன பருப்பு அது? துப்புர பருப்பா? டேய் மாடே, துவரம் பருப்பு வந்து ஷார்ட்டா எழுதி வச்சேன். துவரம் பருப்பா அது? சரி சரி, நான் துப்புர பருப்புன்னு நினைச்சேன். தூ பருப்புன்னா சரி சரி, ஓகே ஓகே, போ போ. சரி ஓகே, சரி சரி, போ போ. ராதா அப்பளம் எழுதிருக்கேன். என்ன அப்பளம் எழுதுன்னு வரோம்? பொடி அப்பளமா, ரவுண்ட் அப்பளமா, நீட் அப்பளமா? இன்னடி அப்பளம்னு வேற மொட்டை எழுதிருக்கேடி. நான் லிஸ்ட் எழுதி இருக்கேன்ல, கடைக்காரன் கிட்ட கொடுத்தாவே அவன் போட்டுருவாங்க. அவன் கேட்பானே என்கிட்ட எந்த அப்பளம்னா? அப்பளத்திலேயே 8 வகை இருக்குண்ணே. அரிசி அப்பளம் இருக்கு, உளுந்த அப்பளம் இருக்கு, அப்புறம் சீரக அப்பளம் இருக்கு, நீட் அப்பளம் இருக்கு, ரவுண்ட் அப்பளம் இருக்கு. எந்த அப்பளம்? எனக்கு எந்த அப்பளம் வேணும்னா தெளிவா எழுதி. அது சொல்லிட்டே நான் சொல்லுவேன் வாங்கிட்டேன். நார்மல் அப்பளம், ரவுண்ட் அப்பளம் இல்ல, முகரக்கட்ட மாதிரியே இருக்கே அந்த அப்பளம். பொறுமையா பேசுறாத, பாவம் இல்ல. நான் எனக்கு தெரியாது, நான் சூதுவாதம் தெரியாம வளர்ந்துட்டேன்டி. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? உனக்கா? ஆமா. ராதா ஏய், இவனை என்னதான் பண்றது? என்னடா என்ன பிரச்சனை உனக்கு? இல்லடி, இரு இரு இரு. என்ன? இருடி இருடி. அதுல பா அரிசின்னு எழுதிருக்கேன். என்ன அரிசி? எது? பா அரிசியா? பா அரிசின்னு எழுதிருக்கேன். பூ அரிசின்னு எழுதி வச்சிருக்கேன். பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி. பச்சை அரிசியா? அரிசிலாம் வெள்ளையா தானடி இருக்கும், மஞ்சளா இருக்கும். பச்சை எங்கடி இருக்கும் அரிசி? நான் பச்சை அரிசிக்கு எங்க போறது? அங்க பச்சை அரிசி கிடைக்காதுடி. சாயம் தான் போடணும் பச்சையா. அது இல்லாம பா வேர்க்கலன்னு போட்டிருக்க. பா வேர்க்கலன்னா என்ன இருக்கல? பச்சை வேர்க்கலடா. வேர்க்கல்லாம் வந்து ஆரஞ்சு கலர்லயோ இல்ல ரோஸ் கலர்லயோ இல்ல சிவப்பு கலர்ல நான் பார்த்திருக்கேன். பச்சையான வேர்க்கலை நான் பார்த்ததே இல்லையே. இவனை கொன்னுடலாமா? சரி இப்ப என்ன இரு, நார்மலா வறுக்காத வேர்க்கலையா? ஆமாடா. அது சொல்ல தெளிவா தெரியாதுல்ல. பாவம்ல, நானு குழந்தடி. நானு ராதா ராதா இருடி, அவசரப்படாதடி. அவசரப்படாது. இல்லடி, சால்ட் ஒரு பாக்கெட் எழுதிருக்க, உப்பு ஒரு பாக்கெட் எழுதிருக்க. உப்புன்னா சால்ட்னா என்னங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தெரிஞ்சுக்கு தாண்டி வந்தேன். சால்ட்னா என்னன்னு தெரியாது. சத்தியமா தெரியாதுடி. சால்ட்னா உப்புன்னு தெரியும், உப்புன்னா சால்ட்னு தெரியும். நீ 2 எழுதிருக்கியே. அதுக்கு தான் சொன்னேன். என்னை விட்டுற, நீ போயிட்டு வந்துடுற. தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். எனக்கு தெரியாது ராதா. ஒண்ணுமே தெரியாதுல்ல. உன் மேல சத்தியமா எனக்கு சத்தியமா தெரியாது ராதா. நான் அதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா நாங்க 1008 கேள்வி கேட்போம். போயிட்டு போயிட்டு எல்லாம் ஏதோ மாத்தி மாத்தி வாங்கிட்டு வந்துருவோம். அவங்களோட பிளான்லாம் எல்லா ஆம்பளைங்க இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணா அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுப்பாங்க வீட்ல. இப்பதான் தெரியுது. அதான் சொல்றேன். இல்லங்கடி வேலைலாம். சரி வேற என்ன வீட்ல தான் வேற வேலை இருக்கா சொல்லலாம். சரி ஐயோ சாமி, உனக்கு ஒரு கும்பிடு. ஒரு வேலையும் இல்ல வீட்ல, போதுமா? சரி நான் வாங்கிட்டு வரேன். சரி இப்போ நான் கரெக்டா வாங்கிட்டு வரேன். இப்போ நீ எழுதுனதெல்லாம் வாங்கிட்டு வரேன் ராதா. இது பாரு, சத்தியமா இந்த முறை நான் வாங்கிட்டு வரேன். ஓகேவா? வாங்கிட்டு வரேன். இல்ல வாங்கிட்டு வரேன். இப்போ கண்டிப்பா நான் வாங்கிட்டு வரலன்னா நான் கேளு. எனக்கு ஒன்றும் இல்லை, அந்த சால்ட்டு வேற எழுதியிருக்கேன், உப்புன்னு எழுதியிருக்கேன். சால்ட்டுன்னா அதுங்க சரி விடு, ஏதோ ஒன்று. நான் அந்த ஆளுக்கு தெரியும்ல, அவருக்கு அண்ணாச்சிக்கு தெரியும்ல. ராதா இல்லடி, மூக்கல்லன்னு போட்டிருக்கியா? அப்படின்னா என்னது? அத மூ கடலைன்னு போட்டிருக்க. மூக்கு கல்லையா? சாமி
உனக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லடி மூக்கு கடலைன்னா அண்ணாச்சி மூக்குல இருந்து எடுத்து கொடுப்பாரா கல்லைய? அண்ணாச்சி மூக்குல இருந்து எடுத்து கொடுப்பாரா கல்லைய? ஏன் காது கடலை கிடையாதா, வாய் கடலை கிடையாதா, மூக்கல்ல மட்டும் தான் இருக்கா? தெரிஞ்சுக்கு தாண்டி கேட்டேன். இந்த பாரு என்ன தர்ற நீ, இந்த பாரு சொன்னா கேளு, நீ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ, ராதா வந்து நல்லவ, சொன்னா கேளு, அடிக்கிற வேலை மட்டும் வச்சுக்காத ராதா. ராதா 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 ப்ளீஸ் ராதா ராதா லாஸ்ட் இருக்க ராதா.